மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு. இந்த வசனத்தை படிக்கும் போது சாதாரணமாக நாம் பலமுறை படித்திருக்கிறோம், பலமுறை இந்த வசனத்தை நாம் கடந்து போயிருக்கிறோம். அப்படி கடந்து போகும்போது ஒரு முறை இந்த வசனத்தை இப்படி வாசித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர், இந்த சமாதானம் பண்ணுகிற எல்லாருமே தேவனுடைய புத்திரர் தானா, இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தானா அப்படின்னு சொன்னா, சமாதானம் பண்ணுகிறது நல்ல விஷயம், ஒருத்தருக்கு நடுவில் சமாதானம் பண்ணக்கூடியது நல்ல விஷயம். ஆனால் சமாதானம் பண்ணுகிற எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் தானா அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை ஆவியானவர் எனக்குள்ளே எழுப்பினார். அதற்கு பிறகு இதற்கு பின்னால் இருக்கிறதான தேவனுடைய திட்டம் ஒன்றை கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னவென்று சொன்னால், இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அது உண்மை. சமாதானம் பண்ணுவது நல்லது. மனுஷர்களுக்கு நடுவில் நாம் போய் சமாதானம் பண்ணுகிறோம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல எல்லாருமே வரும். இப்போ உதாரணமா அங்க ஒரு கலவரம் நடக்குது, ரெண்டு இனத்துக்கு நடுவில் கலவரம் நடக்குது அப்படின்னா அந்த கலவரத்தை அடக்குவதற்கு அங்கே காவலர்கள் வருகிறார்கள். அந்த அவர்கள் அதை சமாதானம் பண்ணி அந்த இடத்துல வருகிறார்கள். இப்போ ரெண்டு சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறது, அதை நீதிமன்றம் வந்து என்ன செய்து சமாதானம் பண்ணுகிறது. அப்படின்னா அந்த சமாதானம் பண்ணக்கூடிய நீதிபதி தேவனுடைய புத்திரராகி விடுவாரா? அந்த சமாதானம் பண்ணுகிற காவலர்கள் தேவனுடைய புத்திரராகி விடுவார்களா? அப்படின்னா இந்த சமாதானத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, இந்த சமாதானத்துக்கு மேலான ஒரு சமாதானம் இருக்கிறது. அதை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இந்த தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தேவபுத்திரரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு வேதத்துல. தேவபுத்திரர் யாரு அப்படிங்கிறதான நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு சிலர் எங்களுக்கு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால அதோடைய விளக்கத்தை மட்டும் ஒரு 5 நிமிஷம், இந்த செய்திகள் சம்பந்தம் இல்லதான், ஆனாலும் அந்த விளக்கத்தை நான் சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். இந்த தேவபுத்திரர் என்பது யாரை குறிக்கிறது? தேவனுடைய புத்திரர் என்றால் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நோவா காலத்துல இது ஒரு பெரிய பாவமாக இருந்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நோவா காலத்தில் உள்ள மிக முக்கியமான பாவங்கள்ல ஒன்றாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு. இந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது பாவமா, திருமணம் செய்யறது பாவமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா அது ஒரு பாவமா அங்க சொல்றாரு. பாவமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் திருமணம் செய்யறத பாவமாக சொல்லல. திருமணம் செய்யறதான் முறை, அதுதான் சரி. ஏன்னா அவர் திருமணத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலாக அதை கனப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல எந்த திருமணத்தை ஆண்டவர் சொல்றாரு பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான மனுஷகுமாரத்திகளும் தேவபுத்திரரும் இவங்களுக்குள்ள பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது தான் தப்பு. பெண் கொடுத்தும் பெண் எடுத்தல். அப்ப அந்த தேவபுத்திரர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் என்ன கொடுக்குறாங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையானவர், எல்லாருமே இல்ல, ஒரு சிலர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த தேவபுத்திரருங்கிறது வந்து தூதர்களை குறிக்குது. அவங்கள தான் தேவபுத்திரன்னு சொல்றாங்க. தூதர்கள் வந்து அந்த மனுஷர்களோட மனுஷகுமாரத்திகள் பெண்களோடு கூட கலக்கும் போது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ராட்சசர்கள் பிறக்கிறார்கள். ராட்சசர்கள் பிறந்தார்கள் நாங்க இல்ல, அக்காலத்திலே ராட்சசர்கள் அங்கே இருந்தார்கள் தான் இருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள பிறக்கும் போது, பூர்வத்திலே பிறக்கும் போது அவர்கள் பலவான்களாக இருந்தார்கள் இருக்கு. பலவான்கள் வேறு, ராட்சசர்கள் வேறு. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன்ஸ் வேறு, ஜெயின்ஸ் வேறு. அந்த ஜெயின்ஸ் எப்படி இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான சத்தியம் என்ன எல்லாமே இருக்கு, வேதத்திலே இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். அப்போ தேவபுத்திரர் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திகளோட சேர முடியுமா அப்படின்னு கேட்கணும். இப்போ அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இப்பவும் பிசாசுடைய ஆவிகள் பூமிக்குள்ள இறங்கி மனுஷரோட கலந்து பிசாசுகள் வந்து ஜெயின்ஸ் பிறக்கிறாங்க, ராட்சசர் பிறக்கிறாங்க. அபத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசனம் தெளிவா இயேசு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு, அங்கே கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு இருக்கு. தேவ தூதருடைய சரீரம் வேறு, மனுஷனுடைய சரீரம் வேறு. அந்த அமைப்புக்கு மனுஷகுமாரத்திகளோடு இணையக்கூடியதான எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அப்போ இங்க தேவபுத்திரங்கிறது யார சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சேத்தினுடைய வம்சத்துல. அப்பதான் சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அப்பதான் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள்னு இருக்கு. அந்த தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு பேர் தான் தேவபுத்திரர். தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் மனுஷர்கள், உலகத்தில் உள்ள நார்மல் மனுஷர்கள். இப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டபடினால ஆவிக்குரியவர்கள் சொல்றோம். ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டா நம்ம ஆவியில இருக்கிறோம் அர்த்தம் இல்ல. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அப்படினால நம்ம ஆவிக்குரியவர்கள். உடனே ஆவிக்குரியவர்களும் ஆவி அல்லாதவர்கள் நம்ம என்ன சொல்றோம், விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், தேவ பிள்ளைகளும் புறஜாதியாரும். அதுதான் சொல்றோம். இந்த தேவ புத்திரர்னா தேவ பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்கு ஒரு இன்னொரு கான்ட்ரோவர்சி என்ன கொண்டு வருவாங்கன்னா, அப்ப யோபுவின் புத்தகத்துல வந்து தேவபுத்திரர் மத்தியில நின்றான் அப்படின்னு சொல்லி பிசாசை பத்தி சொல்லி இருக்குது. அந்த தேவபுத்திரர் யாரு? இந்த ரெண்டு தேவபுத்திரர்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வார்த்தைகளே, எபிரேய வார்த்தைகளே வித்தியாசம் இருப்பதாக சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா இங்க சொல்லி இருக்கிற தேவபுத்திரர் சேத்தின் வம்சத்தை சார்ந்தவர்கள். அவர்கள்
மனுஷகுமார்த்திகள், விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்குள்ளே பெண்ணை கொண்டார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய அல்லாதவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி அவர்களோடு கூட போராடுவதில்லை. இதை எப்பவுமே நம்ம உலகத்தோடு கூட சபை கலக்கக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம். அது மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்தது. அது எல்லா காலத்திலும், சாலமோன் காலத்திலும் சரி, சிம்சோனும் சரி, போய் உலகத்தாரோடு கலக்கும் போது அங்க இருக்கிற பாவங்கள் சபைக்குள்ளே வரும். அதை தான் நம்ம கூடாது என்று சொல்லுகிறோம். சரி, இங்க தேவபுத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எதை சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் இப்ப சொன்னது ஒரு விளக்கம், நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான விளக்கத்தை தான் சொன்னேன். இப்போ நம்ம செய்திக்குள்ள போகிறோம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள்? ரெண்டு மனுஷங்களுக்கு நடுவில் பண்றதா ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னு கேட்டா, இப்போ வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய புத்திரன். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரே பேரான குமாரன். இந்த ஒரே பேரான குமாரன் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருந்து, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த பாவத்தை அகற்றி, அது வரைக்கும் இருந்த பிரிவினையை மாற்றி, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அதற்கு பேர் தான், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதற்கு அப்படி பண்றவங்களுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம், மேன்மையான சமாதானம். நம்ம இதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு இப்போ பூமியில சமாதானம் பண்ணணும் இப்பயும் சொல்றேன், அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அவர்களை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. தேவபுத்திரர் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே சமாதானம் பண்ணுகிறவர்கள். அந்த சமாதானத்தை இயேசு பண்ண வந்தார். முதலாவது அவர் தான் தேவபுத்திரர், தேவபுத்திரனாக வந்தார், தேவனுடைய குமாரனாக வந்தார். அந்த சமாதானத்தை மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருந்து மனுஷனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். தம்முடைய ரத்தத்தின் மூலமாக, மரணத்தின் மூலமாக அதை ஏற்படுத்தினார்னு பார்க்கிறோம். இப்போ அவருடைய பிள்ளைகள் நாம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நாம சமாதானம் பண்ணவர்களாக இருந்தால்தான் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். இப்போ இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்துறதா உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்து ஆவியானவர் உணர்த்துற ஒரே ஒரு மனுஷன், வேதத்துல சமாதானம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் சமாதானம் பண்ணுவதற்கு தன் வாழ்நாளையெல்லாம் செலவு பண்ண ஒரு மனுஷன் யாருன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், மோசே அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கணும்னா, இப்போ மனுஷனாகவும் இருக்கணும், அவர் தேவனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். அவர் ஸ்டேட்டஸ்லையும் இருக்கணும், இவர் ஸ்டேட்டஸ்லையும் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தால் தான் முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸுக்கு மோசே ஏறக்குறைய போறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மற்ற மனுஷரோட நான் பேசுறேன் தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா. நான் அப்படி மோசே கிட்ட பேசுறதுல முகமுகமாய் பேசுகிறேன். அடுத்து இன்னும் ஒரு படி மேல சொல்றாரு, ஒரு சிநேகிதனோடு கூட பழகுவதை போல நான் அவனோடு கூட பழகுகிறேன். அப்படின்னா மோசே இந்த கீழே உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மேலே உள்ள தேவனுக்கும் நடுவாக மலையில போய் நின்னுக்கிறார். அவர் தான் மத்தியஸ்தர். இந்த மோசே பண்ணதான ஒரு மிக முக்கியமான சில காரியங்கள், அந்த சமாதானம், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் அவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் பண்ண சில முக்கியமான காரியங்களை நிறைய பண்ணியிருக்கிறாரு. சில முக்கியமான சமாதானத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனை எப்படி அவர் சமாதானப்படுத்தினாரு, மனுஷனை எப்படி ஒப்புரவாக்கினாரு அப்படிங்கிறத நான் பார்க்க போறோம். அதை நாம செய்யணும். இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 10 பவுல் சொல்றாரு, இவையெல்லாம் திருஷ்டாங்கமாய் நமக்கு முன்பாக அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னாடி நமக்கு ஒரு திருஷ்டாங்கம் இருக்குது. இப்போ மோசே செய்த சில காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் வந்தார். முன்பதாகவே அடையாளமாக அல்லது நிழலாக மோசே சில காரியங்களை செய்திருக்கிறார். அதைத்தான் நாம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த 32ஆம் அதிகாரம் நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் போது, மோசே மலையின் மேலே தேவனிடத்தில் போகிறார். 32:1 மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதுக்கு ஜனங்கள் தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, இப்போ மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறதுக்கு தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஜனங்களுக்குள்ளே ஒரு பாவம் வருகிறது. ஜனங்கள் தங்களுக்கு ஒரு தேவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். பாளையத்துக்குள்ளே பொன் கன்றுக்குட்டியை கொண்டு வருகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவன் உணர்த்தின ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போகிறார். இப்ப திருப்பி இயேசு சகரியாவின் புத்தகம் 14:4 படி அவர் இறங்கி வர வேண்டும். எங்க வரணும்? ஒலிவ மலையில இறங்கி வர வேண்டும். அவர் மலையிலிருந்து ஏறி போயிருக்கிறார், திருப்பி மலையிலிருந்து இறங்கி வரணும். அவர் இப்ப சீயோன் மலையில் இருக்கிறார், நம்ம நிறைய சொல்றோம், அதெல்லாம் உண்மைதான், வேதத்தில் இருக்கு. இப்ப இதை வாசிக்கிறது நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஞானார்த்தமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ மோசே வர தாமதித்த போது, இப்ப நாமளும் இயேசு வருகிற தாமதிக்கிறார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா பேதுரு புத்தகம் எழுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் அப்படின்னு. அப்ப தாமதம் ஆகுதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு தாமதம் கிடையாது. அவர் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸட். அவர் டைமிங், அவருடைய இயர் கணக்கு எல்லாமே வேற. இப்ப நம்ம ஃபாலோ பண்றது வேற, அவர் இயர் கணக்கு, பைபிள் இயர் கணக்கு வேற, அவருடைய டைமிங் வேற. ரெண்டாவது, அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டார். இதுக்கு அப்புறம் ஆண்டவர் யோசிச்சு ஒன்னு செய்ய போறதே கிடையாது, எல்லாம் அவருடைய ஆதீனத்துக்குள்ள இருக்கு. இப்ப நமக்கு தான் அது தாமதம். அதான் சொல்லுவேன், மோசே மலையில் மேல் இருக்கும்போது தேவனை பொறுத்த வரைக்கும் அது தாமதமே இல்லை. அவர் மோசேக்கு ஃபிக்ஸ் பண்ண டைம்ல அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜனங்களுக்கு என்ன மேல போன மோசே கீழே வரல, எப்ப வருவாரு? ஒரு நேரம் வருது, அவங்க முடிவு எடுக்கிறாங்க, மோசே இனி வரமாட்டார் அப்படின்னு முடிவு. அதே முடிவு தான் இன்னைக்கு 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது,
கடைசி காலத்துல பரியாசக்காரர் வந்து அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா தேவன் வர தாமதிக்கிறார்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இங்கேயும் ஜனங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அப்படி நினைத்த உடனேயே ஜனங்களுக்குள்ளே ஒரு நிர்விசானம் அல்லது ஜனங்களுக்குள்ளேயே வேறொரு எண்ணத்தை பிசாசு புகுத்துகிறார். இனி மோசே வரமாட்டான். இப்போ எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மோசே வர தாமதிக்கணும்னா இப்போ இவங்க ஜனங்க என்ன செய்யணும்? மோசேக்கு ஆல்டர்னேட்டா ஒருத்தர் தானே கொண்டு வரணும். மோசே வரதுக்கு டிலே ஆகுதுப்பா, மோசேக்கு பதிலாக வேற ஒருத்தர் ஆர்டின் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனா இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க யாருக்கு பதிலாக ஒருத்தர் கொண்டு வராங்கன்னா, மோசேக்கு பதிலாக இல்ல, தேவனுக்கு பதிலாக ஒருத்தர் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அவங்க சொல்றாங்க, இதுதான் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், நம்ம நடத்தி கொண்டு போகும்போது ஒரு பொண்ணு கட்டி கொண்டு செய்றாங்க. இந்த பொண்ணு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு அவங்க வச்ச பேரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கர்த்தர் 2000 வருஷத்துக்கான நம்மளை பொறுத்த வரைக்கும் தாமதிக்கிறார். தாமதமாகிற போது அவங்க முதல் நூற்றாண்டிலேயே இயேசு வருவார்னு எதிர்பார்த்து அப்போஸ்தலர்கள் காத்திருந்தாங்க. நம்மளும் இப்பதான் அப்படிதான் காத்திருக்கிறோம். இப்போ என்ன ஒரு கூட்டம் சொல்லுது, சமீபத்தில் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, பிரதர் இந்த மாதிரி நான் என்னுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணும்போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஜெகன் இப்படி தான் 2011 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், 9 வருஷம் ஆச்சு இயேசு இன்னும் வரல, அதனால எனக்கு வந்துட்டு அவர் மெசேஜ் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்கறதில்ல அப்படின்னு சொன்னாராம். உண்மை. எதுக்கு நான் சொல்ல வரேன், 9 வருஷம் ஆனதுக்கே நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா 2000 வருஷமா சபை காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க, இயேசு வரமாட்டார்னு சொல்லுவீங்களா? அல்ல இயேசு இனிமேட் வரவே, ஏன்னா அப்படி ஒரு டினாமினேஷன் சொல்லிருச்சு, இயேசு இனி வரவே மாட்டார்னு ஒரு டினாமினேஷன் சொல்லிருச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், இயேசு நிச்சயம் வருவார், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நேரத்துக்கு வரமாட்டாரு, அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஒரு நேரம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் தாமதிக்கல, நமக்கு தான் தாமதம் மாதிரி தெரியுது. நம்ம அந்த நேரத்தை நம்ம என்னன்னா இதெல்லாம் நடக்கும்போது இப்போ வந்துரும், இன்னைக்கு வந்துரும், நாளைக்கு வந்துரும், 2020 வந்துரும், 2021 வந்துரும், இப்படி நம்ம நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஏன் இவ்வளவு டிலே பண்றாரு? அவர் டிலேவே பண்ணலங்க, ஆல்ரெடி அவர் டேட் ஃபிக்ஸட். அந்த டேட்டை மட்டும் நம்ம கிட்ட சொல்லாம இருக்கிறாரு. அந்த டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு கொஞ்சம் பரபரப்பு அவசரம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஓ ஆண்டவர் வரப்போறார், நம்ம சீக்கிரம் போகணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு வந்தா நல்லா இருக்குமே, நாளைக்கு வந்தா நல்லா இருக்குமே, இப்படி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆல்ரெடி காட் ஃபிக்ஸட் a date. அதனால நீங்க அதுல வந்து எந்த விதமான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்துருவார் நாளைக்கு வந்துருவார் எதிர்பார்க்காதீங்க, அவர் எப்ப வேணாலும் வருவார். அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்த மாதிரி தான் ஒரு நிர்விசானம் வரும். நிர்விசானம் வந்து அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள்னு பார்க்கிறோம். 2012 உலகம் அழிய போது ஒரு பெரிய பரபரப்பு வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்துல பயங்கரமா திரும்பினாங்க. எங்களுக்கே ஒரு நாளைக்கு 150-200 போன் வந்துச்சு. அந்த 2012 டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் அப்படியே பரபரப்பு. 22ஆம் தேதியிலிருந்து ஒரு நிர்விசானம் ஆரம்பிச்சிச்சு. இப்படித்தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் உலகம் அழியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நிர்விசானம் வந்து சபைகளுக்குள்ளேயும் சரி உலகத்துக்குள்ளேயும் சரி மிகப்பெரியதான ஒரு நிர்விசானம் வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி தான் இந்த லாக்டவுன்ல இந்த கொள்ளை நோய் வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஒரு கூட்டம் அப்படியே ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, ஜனங்க இப்ப நல்லா மாறி இருக்கிறாங்க, நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க. உண்மை. ஆனால் இந்த பரபரப்புக்கு நடுவில் கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதமானால், நாம எதிர்பார்த்த அந்த நேரத்துக்கு வரலனா ஜனங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? நிர்விசாரம் வரக்கூடாது. இப்போ நீங்க உட்கார்ந்து இந்த 100 நாள் 150 நாள் நீங்க நல்ல நிறைய செய்திகள் கேட்டிருக்கீங்க, ஜெபத்துல ஈடுபட்டிருக்கீங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல ரெகுலரா உட்கார்ந்து பார்க்கறவங்க இருக்காங்க, ஜெபத்துல பங்கு பெறவங்க இருக்காங்க, ஏன் ரெகுலரா செய்தி கேட்கறவங்க இருக்காங்க, வேதம் வாசிக்கிறாங்க, பிள்ளைகளோட உட்கார்றாங்க, இதெல்லாம் உண்மை. ஆனால் இது என்ன ஆகும்? இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஒரு நார்மல் லைஃப் வரும்போது நீங்கள் என்ன ஆவீர்கள்? திருப்பி ஒரு நிர்வேசனம். இப்படித்தான் அப்ப சொன்னாங்க, கொள்ளை நோய் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தை நாங்களா ரெடியானோம், வரலீங்க. வருது எங்க இன்னைக்கு வரும்னு சொல்றோமா, இல்ல கொள்ளை நோய்க்கு நடுவில் வரும்னு சொல்றோமா? எப்ப வேணாலும் வரும். ஆயத்தம் கொள்ளை நோயை கொண்டு வரக்கூடாது, கொள்ளை நோயை பார்த்து வரக்கூடாது. ஆயத்தம் கர்த்தரை பார்த்து வரணும். ஆயத்தம் எப்ப கர்த்தர் வந்தாலும் நான் போவேன். கொள்ளை நோய்க்கு பயந்து கர்த்தர் இடத்துல நான் போக கூடாது. கர்த்தருடைய வருகைக்கு ஆசைப்பட்டு நான் கர்த்தருடைய வருகைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. உடனே என்ன ஆயிருச்சு? இந்த நிர்விசானம் ஒண்ணு வரும். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை பத்தி என்ன ஒரு சரித்திர குறிப்பு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க? நிறைய பேர் சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடியதான தேவர்களில் ஒன்று, மலை தேவர்களில் ஒன்று. அந்த மலை தேவர்களை கொண்டு வந்து இதுதான் நம்ம நடத்திக்கணும். ஏன்னா மேல போன மலைக்கு போன மோசையை அந்த பொண்ணு கண்ணுக்குட்டி கொன்னுருச்சான். அது வந்து ஒரு சரித்திர குறிப்பு, இதை நம்ம ஆதாரமா எடுத்துக்கொள்ள முடியாது, சொல்றாங்க கொன்னுருச்சான். அதனால அந்த கண்ணுக்குட்டி தான் மோசையை கொன்னுருச்சு. இப்ப கண்ணுக்குட்டி நம்ம நடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இஸ்ரவேலர்கள் வந்துட்டாங்களாம். அதனுடைய விளைவாக அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். இப்படி செய்த உடனே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவர் பாளையத்துக்குள்ள வாதையை அனுப்புகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த சம்பவங்களை வாசிக்கும் போது, எப்போ அந்த விக்கிரக ஆராதனையோ அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமோ பாளையத்துக்குள்ள வந்துட்டா அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் களியாட்டம் பண்ண விளையாட தொடங்கினார்கள் இருக்கும். இந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் பாளையத்துக்குள்ள தேவனை தேடுற விட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ள ஜனங்க போறாங்களோ, களியாட்டத்துக்குள்ள போறாங்களோ, சபை ஆட்டத்துக்குள்ளேயும் பாட்டத்துக்குள்ளேயும் போகுதோ, அப்பவே அது ஒரு சிம்டம், ஒரு அடையாளம் சபைக்குள்ள தேவன் இல்லைன்றதுக்கு அர்த்தம். சபைக்குள்ள தேவன் இருந்தால் ஆராதனை இருக்கும்.
சபைக்குள்ள தேவன் இருந்தால் அங்கே தூப வர்க்கம் இருக்கும். சபைக்குள்ள ஆராதனை இருந்தால் கர்த்தரை ஆராதிக்கிற முறைமைகள் இருக்கும். ஆனால் சபைக்குள்ள எப்போ புசிப்பும் குடிப்பும் களியாட்டமும் உள்ள வருதோ, அந்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள். உட்கார்ந்து புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினார்கள், விளையாட எழுந்தார்களாம். அவங்க புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் இருக்குது. அப்போ சபை புசிப்பும் குடிப்புக்கு நேரா போயிருச்சு. ஆனா பவுல் சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல பெரும்பான்மையான சபைகள், பெரும்பான்மையான விசுவாசிகள் புசிப்பும் குடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? பர்த்டேஸ், மேரேஜ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, உமன்ஸ் டே, மென்ஸ் டே, அத்தனை டேவும் சர்ச்சுக்குள்ள இருக்கு. சபைக்குள்ள இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டேவும் கிடையாது. சபைக்குள்ள இருந்தது ஒண்ணே ஒண்ணு, பைபிள் ஸ்டடி மட்டுமே. இப்ப சபைக்குள்ள எல்லாருக்கும் எல்லா கல்யாணமும் ஆட்டம் பாட்டம். சபைக்குள்ள என்ன ஆகுறா, அதாவது ஆராதனையில ஆடுறவங்களை விட்டுருங்க, அது நம்ம தப்புன்னு எத்தனை தடவை சொல்லி முடிச்சிட்டோம். இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது? பர்த்டே ஃபங்க்ஷனை வச்சு அதுல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எது? ஆவிக்குரிய பாட்டு தான். போடுற பாட்டு ஆவிக்குரிய பாட்டு தான், கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனா உள்ள இருக்கிறது பொண்ணு கண்ணுக்குட்டி. சபையில இருக்கிற புல்பிட்ட ஓரமா வைக்கார வச்சுட்டு புல்பிட்டுக்கு மேல பர்த்டே கொண்டாடுற பர்த்டே பேபி, அதாவது நான் சொல்றது அந்த பர்த்டே பேபினா நீங்க 1 வயசு 2 வயசு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் 35 40 வயசு பேபி. அதை கொண்டாந்து சேர்ல உட்கார வச்சுட்டு சுத்தி டான்ஸ் ஆடுறோம். எது? புல்பிட்ல நடக்குது சம்பவம். இன்னைக்கு சபை கல்லர்களுடைய குகையாய் மாறி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? இதுல என்ன தப்பு? நாம சந்தோஷமா இருக்க. இதுதான் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வந்தது. எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை கல்யாணத்துக்குள்ள போகாது. எப்ப வேணாலும் இயேசு வருவார் காத்திருக்கிற சபை என்டர்டெயின்மென்ட்குள்ள போகாது. எப்ப டைம் கிடைக்குதோ அது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வேண்டும். அதுதான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற சபை. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? சபைகளுக்குள்ளே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் சபை அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. சபை எப்படி இருக்கும் தெரியுமா? மேல போய் இருக்கிற இயேசு எப்ப கீழே வருவார்னு மலைக்கு கீழே காத்திருக்கிற யோசுவாக்களை போல தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்திருக்கிறார். யோசுவா கீழே உட்கார்ந்திருக்கிறார் மலைக்கு கீழே. அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை பாருங்க. மோசே ஆசாரிப்பு கூடத்துக்கு போனா ஆசாரிப்பு கூட வாசல்ல உட்கார்ந்திருப்பான். மோசே மலைக்கு போனா மலைக்கு கீழே உட்கார்ந்திருப்பான். ஏன்? மேல போய் இருக்கிற மோசே என்னைக்கு இருந்தாலும் கீழே வருவாரு. விசுவாசத்துடன் காத்திருக்கிறான். ஒருவேளை மோசே ஆசாரிப்பு கூடத்துக்கு பாளையத்துக்கு போயிட்டாலும் அந்த ஆசாரிப்பு கூட வாசல்லே யோசுவா உட்கார்ந்திருக்கான். காரணம், என்னைக்கு இருந்தாலும் தேவன் இந்த ஆசாரிப்பு கூடத்து மேல் நிழலாடுவார். அதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம், ஸ்தானம். எப்பவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்படிங்க ஜெபம் வேத வாசிப்பு இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? நமக்கு கொஞ்சம் ரெக்ரியேஷன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நான் சொல்றது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியாது. நீ தேவனோடு கூட நடக்கிற ஒரு விசுவாசியாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு ஊழியக்காரனாய், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு விசுவாசியாய் இருந்தால் உனக்கு வேதம் வாசிக்கிறதுக்கும் அதை தியானிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் நேரம் பத்தாது. நேரம் பத்தாது. ஊழியம் பண்றதுக்கு நேரம் பத்தாது. நம்ம அந்த அளவுக்கு ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தியானிக்கலாமே, இன்னும் வேத வசனம் தியானிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு மறைபொருள் கிடைக்குமே. உங்கள் வாஞ்சை வசனத்தின் மேலேயே இருக்கும். உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். வேற எதை பத்தியுமே சிந்திக்காது. அதான் சொல்றேன், நாம தேவனோட வாழ்ற வாழ்க்கை என்பது நாட் an entertainment, இட்ஸ் a transformation. தேவனோட உட்கார்ந்து என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு நம்ம சபைக்கு வரல. என்டர்டெயின்மென்ட் பண்றது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நிஜமா தான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தேவனோட போறீங்களோ அவ்வளவு என்டர்டெயின்மென்ட் குறையும். அது ஒரு அடையாளம். எவ்வளவு தேவனோட கூட நீங்க நெருங்குறீங்களோ அவ்வளவு உங்களை உலகம் உங்களை விட்டு தூர போகும். உங்களை விட்டு மற்ற மனுஷர்கள் விலகி போவார்கள். இதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கைன்னு சொல்றது. டிஃபரன்சியேஷன், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இருக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களை நீங்க எவ்வளவு தேவனோட கூட போறீங்களோ அவ்வளவு உலகம் உங்களை விட்டு தூரம் போகும். நான் சொல்றது உள்ளேயும் மாறும். அவ்வளவு உள்ள தேவனை பத்தின எண்ணங்கள் ஓடும். உலகத்தின் சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னால இந்த வாட்ஸ்அப்பை விட முடியல, என்னால இந்த மெசேஜ் பார்க்கறத நிறுத்த முடியல, ஃபேஸ்புக்ல இருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. என்ன பண்ணலாம்? உடனே அந்த ஃபேஸ்புக்கை நிறுத்துறதுக்கு அதுல இருந்து வெளியே வரணும். அதுல இந்த ப்ரொசீஜரை விட இது ஒரு மேலான ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பிசிக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். என்னன்னு கேட்டா, இருள் இருக்குன்னா இருளை விரட்ட முடியாது, ஒரு லைட் போடணும், அவ்வளவுதான். லைட்டை போட்டோம்னா இருள் தானாவே போயிடும். இந்த ஃபேஸ்புக் விட்டு வெளியே வரணும், வாட்ஸ்அப் விட்டு வெளியே வரணும், எனக்கு அது அடிக்ட் ஆகி உட்கார்ந்திருக்கிறேன், நான் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நான் அதை செய்யறேன். இதுல எப்படி விடுதலை ஆகிறது? வெரி சிம்பிள். நீங்கள் இதை விட்டு வெளியே வரதை பத்தி யோசிக்காதீங்க. தேவனோட நடக்கிறது எப்படின்னு யோசிங்க. நீங்க தேவனோட கூட சேர தொடங்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதை பத்தி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய பழைய பாவங்கள் எப்படி நம்ம நிறுத்தணும்? நாம நிறுத்தல, இயேசு உள்ளே வந்தோம் தானாவே எல்லாம் போயிருச்சு. அதே மாதிரி எவ்வளவு இயேசுவோட நெருங்கிட்டே இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு சின்ன சின்ன பாவங்கள் குறை எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதைத்தான் யோசுவா செய்தார். மலைக்கு கீழே உட்கார்ந்திருப்பான். மேல போயிருக்கிற மோசே எப்ப வருவாரு? ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? பாளையத்துக்குள்ளே புசிக்கவும் குடிக்கவும் களியாட்டம் பண்ணவும் விளையாடவும் தொடங்கினார்கள். இப்ப நம்ம எந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம்? மேல போயிருக்கிற இயேசு கீழே வர தாமதமாகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யோசுவா தாமதமாகுன்னு சொல்லல, இந்த களியாட்டம் பண்றவனுக்கு தான் அது தாமதம். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் மேல போயிருக்க மோசே கீழே வருவான். என்னைக்கு இருந்தாலும் மேல போயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் கீழே வருவார். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்போ பாளையத்துக்குள்ள வாதை வந்து விட்டது. வாதையினுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனங்களுக்குள்ள மிகப்பெரியதான காரியம் நடக்குது. அங்கே மரணங்கள் நடக்குது.
இப்போ அந்த 11வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனை பார்த்து கெஞ்சி பிரார்த்தித்தான். அந்த 13ஆம் வசனம் கடைசியா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்ப ஜனங்க அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாங்க. ஆனா மோசேயோட வேலை என்ன தெரியுமா? ஜனங்களை அவன் கண்டிச்சான். அந்த 2 கற்பலைகளை உடைச்சு ஜனங்களை அங்க கேட்கிறாரு. மோசே ஒரு காரியத்தை கேட்கிறாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அப்போ லேவியர்கள்லாம் ஓரமா வராங்க. மற்றவங்களுக்கு அந்த இடத்துல ஆக்கினை வருது, அது அவன் கண்டிக்கிறது. ஆனால் தேவனிடத்துல போய் எப்படி கேட்கறான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறேன், இவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கீங்களே, வழியில கொன்று போட்டேன்னு சொல்லிடுவாங்களே, இவங்களை எப்படியாவது கொஞ்சம் விடுதலையாக்குங்கப்பா, இவங்களை மன்னிச்சிருங்கப்பா. வசனம் சொல்லுது, அதை தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் பரிதாபம் கொண்டார். இதுதான் தேவபுத்திரருடைய வேலை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் சரி, இன்னைக்கு பலவிதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கண்டிக்கிறவங்க இருக்கிறாங்க, கண்டிக்கும் போது நமக்கு சில காரியங்கள்லாம் வருது, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் நம்முடைய வேலை என்ன? வெறும் கண்டிக்கிறது மட்டுமல்ல, இவர்களுக்காக தேவனிடத்துல கெஞ்சுவது, ஜெபிப்பது. இந்த கூட்டத்துக்கும் தேவனுக்கும் நடுவுல நம்ம நிக்கணும், பிரார்த்திக்கணும். உங்க சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அதாவது வசனத்தை சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்வார்கள். இதுக்கு இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கும் தேவனுக்கும் நடுவுல நின்று ஜெபிக்கிற கூட்டமாய் நீங்கள் நானும் மாறணும். அப்படி ஜெபிக்கிறவர்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மோசேயுடைய ஜெபம் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் கானானிலே சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தது. கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அங்கேயே அவங்க அத்தனை பேரையும் அழிச்சு போட்டுருப்பார். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? அடிச்சு நொறுக்க போறேங்கிறாரு. மோசே சொல்றாரு, இல்ல 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 ஆண்டவரே, கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க, கொஞ்சம் இறங்குங்க. இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபம், நான் சொல்லுவேன், இந்திய தேசம் மட்டுமல்ல, உலகத்துல எல்லா தேசங்கள்லையுமே எத்தனையோ கர்த்தருக்கு விரோதமான தீங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகள் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருக்கு. அப்படி பாவம் இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் அங்கே பற்றி எரியும். அந்த பற்றி எரிகிற கோபத்தை அந்த ஜனங்களை அழிக்காதபடி அந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கக்கூடிய மத்தியஸ்தராய் சபை இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும், ஊழியக்காரர் இருக்கணும், விசுவாசி இருக்கணும். நாம போடுற முழங்காலுடைய ஜெபம் கண்டிப்பாய் தேவன் தீங்கை அவர்களுக்கு மாற்றுவார், கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஏன் முடியாது? ஏன் ஜெபிக்க முடியாது? இன்னைக்கு 1000 பரிசுத்தவான்களுக்கு மேல ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபங்களுக்கெல்லாம் கண்டிப்பாய் ஒரு நாள் பதில் வரும், பதில் வராமே போகாது. ஆனா நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஜெபிக்க வேண்டியது வேலை. அவன் ஜெபிச்சா இந்த தீங்க கர்த்தர் மாத்துவார். யோசித்து பாருங்க, நினிவே ஜனங்களுக்கு அழிக்கிறதுக்கு கர்த்தர் வந்துட்டாரு, பட்டயத்தை உருவிட்டாரு. ஆனா அவங்க ஜெபிச்சாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை மாற்றினார். அப்போ நாம யாருக்கு நடுவில் சமாதானம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்? விக்கிரக ஆராதனைகளுக்கும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களுக்கும், ஏன் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சபைகளுக்குள்ளேயே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நாம நிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். முதலாவது, யாருக்கு நடுவில் சமாதானம் பண்ணணும்? இப்படிப்பட்டவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதானம் பண்ணணும். இரண்டாவது, மோசே யாருக்கு நடுவில் சமாதானம் பண்ணார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல ஒரு காரியம் சொல்கிறது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இங்க என்ன சம்பவம் தெரியுமா? இங்க மோசேக்கு விரோதமாக பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நடந்தது மோசேக்கு விரோதமானது அல்ல, ஃபர்ஸ்ட் நடந்தது கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது மோசே ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நின்று மத்தியஸ்தனாக நின்று அவன் ஜெபித்தான். கர்த்தர் பரிதாபம் கொண்டார். இங்க நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? மோசேக்கு எதிராக எத்தியோப்பிய ஸ்திரியை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது மோசே புறஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா அவர் மீதியான் தேசத்துக்கு போனார் இல்லையா? இது குறித்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மோசே 2 கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்யல. அந்த மீதியான் தேசம் இருக்கு இல்லைங்களா, அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற எத்தியோப்பியா கிடையாது. அந்த இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் நடுவில் அந்த காலத்தில் ஒரு எத்தியோப்பியா இருந்துச்சு. இந்த எத்தியோப்பியாவை தான் நம்ம எஸ்தர் புஸ்தகம் 1:1 வாசிக்கிறோம். இப்போ எத்தியோப்பியாங்கிறது வேற ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள இருக்குது. அப்போ உள்ள எத்தியோப்பியா, அங்க அந்த மீதியான் தேசத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, அங்க அதுக்கு ஒரு இனம் உண்டு. அங்க இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மீதியானர்கள். அந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் பொண்ணு அப்படின்னா அந்த ஊர் பூசாரி பொண்ணு. அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற வழிபாடு, அந்த வழிபாட்டு பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்றாரு. அங்கே ஆசாரியர்கள் தான் தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்கள் கிடையாது, அவங்க வேற. அப்போ அதனாலதான் அங்க வேற ஒரு பிரச்சனையும் வருது. அப்படி வரும்போது இப்போ மிரியாமும் ஆரோனும் என்ன சொல்றாங்க? இவன் என்ன நான் பெரிய ஆள் மாதிரி ஆண்டவருக்கு முன்னாடி பேசுறாரு. ஏன் நம்ம கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? பேசுற ஆள் யார் தெரியுமா? மிரியாமும் ஆரோனும். இப்போ இந்த வார்த்தையை மோசே கேட்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை யார் கேட்கல? மோசே கேட்கல, கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நான் எப்போ மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் செய்யற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுவது. இது இன்னைக்கு லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. எந்த லிமிட்டை தாண்டி போறது? அருவருப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசுற அளவுக்கு போயிட்டு இருக்குது. அது எங்க போய் முடியும்னு தெரியல. இது என்ன கேட்டா கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதான
தவறான காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தரை கண்டிக்கிறோம், திருத்துறோம் அப்படின்னு டிசைட் பண்ணா அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி பண்ணி பாருங்க, இதை நீ செய்யறது வசனத்தின்படி தப்பா இருக்குது. இல்லையா இன்னும் 2-3 பேர்ட்ட சொல்லி இதை இப்படி செய்ய சொல்லுங்க, அவர் செய்யறாரு அப்படி. அப்படியே அவர் கேட்கலையா, அவருக்காக ஜோம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் எப்பவுமே நம்புறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வார்த்தை ஒருத்தனையும் மாத்தாது, தேவன் தான் மாற்ற முடியும். நாம சொல்றதுனாலயோ அல்லது நாம அவனை கடிந்து கொள்றதுனாலயோ அவன் மாற மாட்டான். உணர்த்த வேண்டியது நம்ம பொறுப்பு. அந்த உணர்த்துவதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நம்ம தாண்டக்கூடாது. அதனால என்ன விளைவுன்னா அவன் திருந்த மாட்டாங்க, நாம பாவம் செய்யறவங்களா மாறிடுவோம், நாம அக்கிரமம் செய்யறவங்களா பாதிடுவோம். அதனாலதான் பிசாசை குறித்து பிரதான தூதன் சொல்லும் போது கூட வசனம் சொல்லுது, அவனை துணிகரமாய் தூஷிக்க துணியாம். அவனை ரொம்ப பிசாசை கூட அவங்க கேவலமா திட்ட மாட்டாங்களா? ஏன்? அதுவே ஒரு பிசாசுடைய திட்டம் தான். இந்த கெட்ட வார்த்தை பேச வைக்கிறத பிசாசுடைய திட்டம் தான். அப்ப நாம என்ன செய்யணும்? துணிகரமா யாரையும் திட்டக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு இது இருக்கா, போன் பண்ணி இல்ல இப்படி இருக்கு, இது மாதிரி இருக்கு, திருத்திக்கோங்க. முடியலையா? சிலர்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவங்க மேலான இடத்துல இருப்பாங்க. முடியலையா? விட்டுருங்க, அவங்க ஜோம் பண்ணுங்க. மிஞ்சினது கர்த்தர் கரத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கு, நாசமா போகுது. இந்த ஜனங்களுக்கு எது நல்ல உபதேசம் சொல்லுங்க, யார் கெட்டதுன்னு சொல்ல வேண்டாம், எது நல்லதுன்னு சொல்லுங்க. இது சரி, இந்த மாதிரி பண்றது தப்பு, யார் பண்றாங்கன்ற அவசியமே இல்லை. நமக்கு தேவை உபதேசம் தானே ஒழிய பாவி அல்ல. அந்த பாவத்தை எப்படி திருத்துறதுன்னு மட்டும் பாருங்க. இங்க மிரியாம் செய்யறது அதுதான். அவங்க என்ன பேசுறாங்க? ஊழியக்காரனுக்கு விரோதமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க. இத மோசே கேட்கல. சில நேரத்தில் நம்ம பேசுறது யாருக்கு தெரியாது, அந்த கன்சர்ன் பர்சன் கூட தெரியாது. அதான் சொல்லுவேன், இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ போடுறோம், ஒருத்தரை கண்டிச்சு போடுறோம், அவரோட பேரு எல்லாத்தையும் திட்டி கிட்டி போடுறீங்க, இது அவருக்கு ரீச் ஆகுமா ஆகான்னு கூட தெரியாது. ஏன் நான் எதுக்கு சொல்றேன்னா, சில பரிசுத்தவான்கள் இந்த வாட்ஸ்அப்பே பார்க்கறதில்ல, இப்பெல்லாம் சில பரிசுத்தவான்கள் ஃபேஸ்புக்கே பார்க்கறதில்ல. அவங்க பண்ண தேவனோட உட்கார்ந்துருக்காங்க, அவங்க கிட்ட குறைகள் இருக்கும், கர்த்தர் அந்த மலையில குறைய தீர்த்துருவாரு, மாத்திடுவாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இங்க அதை பத்தி பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, 3 பேர் அங்க வாங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு சில ஊழியர்கள், ஏன் என்னுடைய ஊழியமே இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய காரியங்கள் குறைகள் இருக்கும், நான் பேசுறது சில உடன்பாடு இருக்காது. அப்படி இருக்குதா? ஒன்று தொடர்பு கொண்டு மெயிலையோ இதுலயோ இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அது சரியா இருக்கும் பட்சத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள போகிறோம். இல்லையா, மாத்தலையா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாத்தணும்னு தான் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால யாரையுமே மாற்ற முடியாது, கர்த்தரால மட்டும்தான் மாற்ற முடியும். இது தெரிய மாட்டேங்குது யாருக்கு இன்னைக்கு. அதனுடைய விளைவு என்ன? மிரியாம் பேசுறாங்க, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. பேசின உடனே கர்த்தர் சொல்றாரு, 3 பேர் அங்க வாங்க. 3 பேர் வந்துட்டாங்க. இப்ப மோசேக்கே மேட்டர் தெரியாது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அங்க வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேக்கு நீங்கள் பேச துணிந்தது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மிரியாமை கூப்பிட்டார். 6ஆம் வசனம், அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நான் அவனோடு கூட மறைபொருளாய் அல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீ எப்படி பேசுவ? அவனுடைய காரியத்தை பார்த்துட்டு, அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணான்றதை பார்த்துட்டு, வெளியரங்கமா பார்த்துட்டு, நீ வந்துட்டு அவன் தப்பு செஞ்சுட்டான்னு துணிகரமா பேசிட்டியே, ஆண்டவர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். சில நேரங்களில் நம்ம பார்வைக்கு ஊழியர்கள் செய்யறது தப்பு போல தெரியும். சில நேரங்களில் விசுவாசிகள் சக விசுவாசிகள், ஊழியர்கள் மட்டும் சொல்ல, சக விசுவாசிகளையும் சொல்றேன். இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த புறங்கூறுதல், தூஷிக்கிறது இது ரொம்ப அதிகமாகி போச்சு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நான் சொல்றேன், யார் சரியில்லைங்கிறதே முக்கியம் இல்லை, நாம சரியா இருக்கமான்றது மட்டும்தான் முக்கியம். வேதம் சொல்லுது, அவன் கண்ணில் உள்ளதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்கிறத எடுங்க, அவன் முதுக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க முதுக பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ஞ்சு முடிக்கிறதுக்கே இந்த வாழ்க்கை பத்தாதுங்க. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பார்த்து முடிக்கிறதுக்கே பத்தாது. இன்னைக்கு நிற்கிற நாம் நாளைக்கு விழமாட்டோம் என்பது என்ன நிச்சயம்? நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இன்னைக்கு ஒருத்தனை பேசிட்டு நாளைக்கு அதிலே நம்ம விழுந்தா என்ன ஆகும்? அதான் எனக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்லி கொடுத்தது, ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ண வேண்டிய ஜெபம், சத்தியம் பேசுறது பெருசு இல்ல, அந்த சத்தியத்துல கடைசி வரைக்கும் நிக்கணும், அதுதான் பெருசு. நமக்கு முன்னாடி எத்தனையோ மேகம் போல திரளான சாட்சிகள் ஓடி முடிச்சவங்க இருக்காங்க, அதே நேரத்துல சில சாட்சிகள் விழுந்தும் போய் இருக்கிறது, அதுவும் நமக்கு முன்னாடி அலமா கொடுக்கப்பட்டிருக்கு. we must be very careful. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும், அதுதான் முக்கியம். அதனால இந்த ஓடுற ஓட்டத்துல, நீங்க ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பாருங்களேன், ரொம்ப 100 மீட்டர் ஓடும், ரொம்ப வேகமா ஓடுவான். அவன் முடிய போற நேரத்துல வேணா அப்படி திரும்பி பார்ப்பானே ஒழிய, ஓடும் போது யாரையுமே பார்க்க மாட்டான், வேகமா ஓடுவாரு. ஏன்? என்னுடைய டார்கெட் ஓடி முடிக்கிறதா. மத்தவன் கூட ஓடி வரவன் என்ன ஜெயிக்கிறான்ன்றது முக்கியம் இல்ல, நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் நம்முடைய வேலை. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை ஓடி முடித்து நான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஒரு பரிசுத்தவானை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன். அவர் இப்பதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லி இருந்தாங்க. அதுல அவருக்கு தலைவராக இருந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்றாரு. அந்த பரிசுத்தவான் 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் பண்ணவர். அவருக்கு கீழே இருக்கிற இவரும் ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த பரிசுத்தவானை குறித்து இந்த பரிசுத்தவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அவரோடு கூட இருந்த நாட்களில் மரணிக்கிற நாள் வரைக்கும் நான் பார்த்த ஒரு நல்ல குணம், அவர் இன்னொரு ஊழியத்தை குறித்தோ ஊழியர்களை குறித்தோ தன் வாயினாலே பேசினது கிடையாது. என்ன குவாலிட்டி பாருங்க. இது ஒரு நம்ம கத்துக்க வேண்டியது. ஆரம்பத்தில் ஒருவேளை நாம இதை செஞ்சிருப்போம், நம்ம வேற யாரைய பத்தி பேசியிருப்போம், தூஷிச்சிருப்போம், புறங்குறியிருப்போம். இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. இன்னைக்கு அதை மொத்தமா நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தரை பத்தி பேசுவோம், வசனத்தை பேசுவோம், கர்த்தரோடு இருக்கிற உறவுகளை பத்தி பேசுவோம். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? நாம் போய் பரலோகத்தில் சேரணும். அதான் முக்கியம். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, அவனை பத்தி நீங்கள் பேச பயம் இல்லாமல் போனது என்ன? ஏன்? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணவனை பத்தி பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். பாருங்க, சவுல் தப்பான மனுஷன் தாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவனுக்குள்ள இருந்த பாவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், கணக்கு பண்ண வேண்டாம், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவன் மேல் நான் கை போடுவது எப்படி? அந்த பயம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றது ஊழியக்காரங்களை மட்டும் இல்ல, ஒவ்வொரு விசுவாசியுமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்ப சக விசுவாசியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு பயம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தவனை குறை பேசி வளர்ந்த ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஆனா அடுத்தவங்களை பேசாம வெறும் தேவனை மத்தி மட்டும் பேசுறவங்க மேல போயிருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? மிரியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவள் வெண்குஷ்டமானாள், பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டாள். இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு புறம்பாய் மாறிடுவோம். ஏன்? அந்த வார்த்தைகள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு மனுஷனை பத்தி ஒரு வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அவன் மேல உங்களுக்கு கோபமோ அவன் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்போ ஆரம்பிக்குது. அது நாளடைவில் கசப்பாய் மாறும். இந்த கசப்பு வேரூன்றும். இந்த கசப்பு வேரூன்ற பிறகு உங்களுக்குள்ள அந்த மனுஷன் மேல ஒரு மூர்க்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும். இது உங்களை பரலோகத்துக்கு போக விடாது, இது பாளையத்துக்கு புறம்பாக்கி விடும். மிரியாம் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? மோசேயின் மேல அந்த கசப்பு. மிரியாமுக்கு என்ன தெரியுமா? என்ன இவன் யார்? இந்த மோசே நான் தூக்கி வளர்த்த பையன். இவர் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தெல்லாம் பேசுறாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் பார்த்து ஊழியத்துக்கு வந்த பையன், நான் பார்த்து வந்தவன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஏலி பார்த்து வளர்ந்தவர் தான் சாமுவேல். ஏலி பார்த்து வளர்ந்தவர் தான் சாமுவேல். ஆனால் கர்த்தர் சாமுவேலோட கூட பேசும்போது நாம் என்ன செய்ய முடியும்? ஏலி அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் சாமுவேலை பார்த்து சொல்லக்கூடாது, நீ எல்லாம் என்கிட்ட பேசுறியா, நீ எல்லாம் எனக்கு வார்த்தையை சொல்றியா? சில நேரங்களில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எழுப்புவார். ஒன்றும் செய்ய முடியாது. அங்க இருந்த வேதபாரகர், பரிசேயர், இவங்களாம் யார் தெரியுமா? இயேசுவோட வயசுல பெரியவங்க. இயேசுக்கு அப்போ 30-33 வயசு தான். அப்ப அதனால தான் அவன் இவன் பேசுறாங்க. அவங்க காரணம் என்ன? அவங்க எல்லாம் வயசுல பேசுவாங்க. இப்ப நம்ம பார்த்து வந்த ஒரு மரியாளோட பையன் பா, இவன் ஒரு தச்சன் பையன், இவன் ஆசாரியம் கூட கிடையாது, இவன் நமக்கு நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கிறானா? அந்த எண்ணம் அவர்களை அழித்து போட்டு விட்டது. அந்த எண்ணம் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி போட்டு விட்டது. அதான் சொல்றேன், கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார். நீங்க இந்த மாதிரி ஆள் பேசுறதை கேட்கலனா ஒரு நாள் கழுத பேச வேண்டி வரும். ஒரு நாள் கழுதையை பேச வைப்பார் கர்த்தர். ஏன்? நீ மனுஷன் பேசின, நான் அனுப்பின ஆளை பேசுறது கேட்கல, கழுத பேசுறதை கேட்க வேண்டி வரும் பார். யாரை கொண்டு கர்த்தர் பேசினாலும் ஆண்டவர் பேசுறாரான்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆண்டவர் கல்லுகளிலிருந்து பேசுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நினைச்சாருன்னா எதிர்ந்து வேணா பேசுவார், இடி முழக்கத்தை போல பேசுவார், பெருங்காற்றை போல பேசுவார், எதிர்ந்து வேணா கர்த்தர் பேசுவார். நாம வேலை கர்த்தர் பேசுறதை கேட்கறது மட்டும். அவர் எந்த மோட யூஸ் பண்றாருங்கிறது முக்கியமே இல்லை. சின்ன பையனையும் யூஸ் பண்ணுவார், பெரிய பையனையும் யூஸ் பண்ணுவார், வயசானவனையும் யூஸ் பண்ணுவார், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள், எல்லாம் நடக்கும். பாலகர் வாயில துதியை உண்டு பண்ணுவார். அப்படி ஒரு காலம் வரும்போது அதையும் கேட்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? மோசே பேசலாமா? இப்ப நடந்தது என்ன? மோசேவுடைய காரியத்துக்கு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம அதை மட்டுமே தனியா ஒரு மெசேஜா எடுக்கலாம், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்ங்கிறதுக்கு மட்டுமே. ஆனால் இப்பொழுது மோசேக்கு பத்தி கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. இப்போ மிரியாம் அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த ரெண்டத்தையும் விட டாப்பான வேலையை ஒன்று செய்வார் மோசே. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வசனம் சொல்லுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 12:13 மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஏன்? எதனால கெஞ்சினான்? மோசே கிட்ட என்ன தெரியுமா நினைச்சிருப்பா மோசே? இந்த அம்மா ஒரு வார்த்தை பேசிருச்சாண்டவரே. இப்போ நம்மளா இருந்தால் இப்படி இந்த சம்பவம் நடக்கும்போது நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், அந்த சம்பவத்தில் நம்மளை வச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும். எனக்கு விரோதமாக பேசினல்ல பாத்தியா, ஜாக்கிரதை. அந்த அம்மாவை பாளையத்துக்கு நேராக கூட்டிட்டு போய் எல்லாரும் எதிரில் நிற்க வச்சு, எனக்கு விரோதமாக யார் பேசினாலும் இப்படித்தான் நடக்கும், கேர்ஃபுல், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நாம சாட்சி புஸ்தகமே போட்டிருப்போம். உடனே என்ன பண்ணிடுவோம்? மிரியாம் முன்பு, மிரியாம் பின்பு. மோசே என்னை பேசினதற்கு முன்பு அவர் இப்படி இருந்தார், என்னை பேசினதுக்கு பின்பு அவர் இப்படி ஆனார்னு சாட்சி புக்கு போட்டுருவோம். ஏன்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டாருன்னா உடனே ப்ரொபகண்டா, உடனே வீடியோ போடுறது, உடனே புக்கு போடுறது. மோசே அதை தான் செஞ்சிருக்கணும். எவ்வளவு பெரிய காரியம் நடக்குது, கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. இதை மோசே நினைச்சுதான் என்ன பண்ணிருக்கணும்? ஆனா மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே
இந்த மிரியாம் ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், மேபி கரெக்ட், அவங்க செஞ்சுட்டாங்க, நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த மிரியாம் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் என்னை தண்ணியில் கொண்டு போய் பத்திரமாய் பாதுகாத்தவள். இந்த மிரியாம் யார் தெரியுமா? பார்வோன் குமாரத்துக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இந்த மிரியாம் தான் பார்வோன் குமாரத்துக்கு எங்க அம்மாவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு சமயோஜிதமா என் ஜீவனை பாதுகாத்தவள். இவன் அக்கான்றதுக்காக மாத்திரமல்ல, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இவளை நீர் பயன்படுத்தி இருக்கிறேன். அவளுக்காக கெஞ்சினான். இதோட மிக முக்கியமான சாரம் என்ன தெரியுமா? அவள் செய்த தீங்கை அவன் நினைக்கவில்லை, அவள் செய்த நன்மையை அவன் நினைத்தான். நம்ம வாழ்க்கையில நமக்கு நன்மை செஞ்சவங்க எத்தனையோ பேர் கடைசி காலத்தில் தீங்கு செஞ்சிருப்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ள தோணும், இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நான் சொல்றேன், அவர்கள் செய்த நன்மையை நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நேரத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க தீங்கு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனால் அவங்க செஞ்ச நன்மைகள் எத்தனையோ இருக்கும். அதை நினைத்து அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிற சுபாவத்துக்கு வாங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அடிச்சு தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு தாடி மயிரை புடுங்கி எல்லா வேலையும் செஞ்சு தொங்க விட்ட பிறகு இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த சுபாவம் நமக்கு வரணும். அதுதான் இங்கே மோசேயினுடைய சுபாவம். இப்போ மிரியாமுக்கும் தேவனுக்கும் நடுவில் அவன் சமாதானம் பண்ணுகிறான். இப்ப கர்த்தர் அடுத்த வார்த்தை அவன் சமாதானம் பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்லிட்டா தெரியுமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பினதுண்டானால், இப்போ மிரியாம் மேல கோபமா ஆண்டவர் வெண்குஷ்டத்தை வர வச்சுட்டாரு. மோசையோட ஜெபம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ கர்த்தருடைய வாயில சொல்றாரு, அவ என் மகன் மாறிடா, என் மகளை நான் ஒரு அப்பா துப்பிட்டா ஒரு 7 நாள் வெளியே இருக்க வேண்டாமா, அந்த மாதிரி இருக்கட்டும், அப்புறம் சேர்த்துக்க. இந்த மாற்றம் வருவதற்கு யார் காரணம் தெரியுமா? மோசே. மோசையோட ஜெபம் கர்த்தர் அவர் அப்படியே மாத்திரம் பாருங்க, அப்படியே உட்கார்ந்து மாத்திரம் ஆண்டவரோட இருதயத்தை திருப்புறாம பாருங்க. மோசே, இந்த இடத்துல தாங்க நீங்க நானும் இருக்கணும். நம்மளால பாளையத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போனான்னு இருக்கக்கூடாதுங்க. நம்மளால பாளையத்துக்குள்ள ஒருத்தன் வந்தான் தான் இருக்கணும். நம்மளால சபையை விட்டு ஒருத்தன் வெளியே போனான்னு இருக்கக்கூடாது. நம்மளால சபைக்குள்ள ஒருத்தன் வந்தான் தான் இருக்கணும். நம்மளால கிறிஸ்துவ விட்டு வெளியே ஒருத்தன் போனான்னு இருக்கக்கூடாது. நம்மளால கிறிஸ்துவுக்குள்ள 10 பேர் வந்தாங்க தான் இருக்கணும். என்னால ஒருத்தன் பரலோகத்துக்கு போறது தடப்பட்டதுன்னு இருக்கக்கூடாது. என்னால 10 பேர் பரலோகத்துக்கு வந்தாங்க தான் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இடலா இருக்காத. இடலா இருந்தா என்ன பண்ணணும்? எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தை போட்டுருவேங்கிறார். காரணம், நான் ஒரு 10 பேர் பரலோகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கணுமே ஒழிய, அதுக்காக என்ன அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, என்ன அவங்க மோசமா பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை பத்தி கேவலமா பேசியிருந்தா பரவாயில்ல, never mind. ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்? அந்த ஆத்மா கானானுக்குள்ள போகாம போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஆத்மா இந்த பிரயாணத்தை விட்டு அறுப்புண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஆத்மா பாளையத்தை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த ஜெபம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேர் நமக்கு விரோதமா பேசினவங்க ஆபத்து காலத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நடக்கட்டும், எனக்கு விரோதமா பேசுறதுனா ஆச்சு, ஆகட்டும். கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உண்மை, கர்த்தர் பதில் கொடுத்தது உண்மை. மிரியாம் வெண்குஷ்டமாய் மாறினது உண்மை. ஆனா நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, அவர்களுக்கு மன்னியும். உன் இருதயம் அதுல களி கூறக்கூடாது. அவங்க பண்ற பாடுகள்ல களி கூறக்கூடாது. ஒரு தங்கச்சியோடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அவருடைய மாமனார் மாமியார் மிகவும் அவளை வேதனைப்படுத்தினார்கள், மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி அழுவா, அண்ணா இந்த மாதிரிலாம் பண்றாங்கண்ணே, என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொன்னேன்? பொறுமையாருமா, பொறுமையாரு, பொறுமையாரு, காலம் ஒரு நாள் வரும், காலம் ஒரு நாள் வரும். ஒரு நாள் வந்தது. அவருடைய மாமனார் மாமியார் வியாதிப்பட்டார்கள், பார்க்க முடியாத இடத்திற்கு போனார்கள். அப்பொழுது அவள் போய் பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். வேற வழி கிடையாது. ஆனா போகும்போது கோபத்தோட தான் போனா. வாழால என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்களுக்கு நான் உதவி செய்யணுமா? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. ஆனா அண்ணே நான் போறேன், எங்க ஜோம் பண்ணுங்கண்ணே போனா. அவள் செய்த பணிவிடை, அங்க போயிட்டு அந்த அந்த தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னா, அண்ணா அவங்கள பார்க்கறதுக்கு பாவமா இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா, வியாதியில ரொம்ப பாவமா இருக்குண்ணா. இதுதான் மோசேயினுடைய இருதயம். வேதனைப்படுத்தினவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள் ஒரு நாள் கஷ்டப்படும் போது அதை பார்த்து நீ களி கூறுறனா, உன் இருதயத்தில் வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவர்களுக்கு அது தண்டனையாகவே இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்ததாகவே இருக்கட்டும். மிரியாமை கர்த்தர் தான் வெண்குஷ்டமாய் மாற்றினார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்முடைய இருதயம் அதில் களி கூறக்கூடாது. நம்முடைய இருதயம் உடனடியாக பதபதக்கணும். ஐயோ இப்படி ஆயிப்போச்சா, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஆண்டவரே அவங்களுக்கு சுகம் கொடுங்கப்பா. இதுதான் உள்ளான மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அன்பு. நம்ம அந்த நான் எனக்கு செஞ்சதுக்கு நொறுக்கிட்டாரு கர்த்தர் நீ நினைக்கிறீனா, there is some problem in you. ஆவியில ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்முடைய அதான் ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் சொல்றாங்க, நெருப்பை இறக்கி அவங்களை என்ன செய்யுங்க, கொன்று போடும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன ஆவி உடையவன் நீ வச்சிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? அழிக்கிற ஆவி இல்ல, ஜெபிக்கிற ஆவி. அந்த ஆவியை தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த தங்கச்சி அதுக்கப்புறம் சொன்ன இன்னொரு வார்த்தை, அதுக்கப்புறம் அவங்களோட போய் பணிவிட செஞ்சு அவங்க கூட இருந்து கடைசியாக சொன்னா, அண்ணா இவங்க உண்மையில நல்லவங்க தானா, அவங்க ஏதோ சில காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, அவர்களை அவள் புரிந்து கொண்டாள். இப்போ எல்லாம் க்ளோஸாக இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப நல்லது. இதுதான் மோசேயினுடைய இருதயம். இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். இந்த சமாதானத்தை தான் நம்ம பண்ணணும். தேவனுக்கும் நமக்கு விரோதமா எழும்புறாங்கல்ல, அவங்களுக்கு விரோதமா கர்த்தர் எழும்பி நிற்கிறார்ல, அப்போ போய் நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணி, ஆண்டவர் அவங்களை சேர்த்துக்கங்கப்பா, இயேசு சிலுவையில் பண்ணது
மோசே மிரியாம்கிட்ட பண்ணது இதை தான் நாமளும் செய்யணும். இந்த சுபாவம் நமக்கு வரும்போது மோசேயின் சுபாவம் வரும். அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என் தாசனாகிய மோசே. என்ன ஒரு வேர்டு பாருங்களேன், அந்த வார்த்தை காலங்களேன். தாசனாகிய மோசே கூட இல்லை, என் தாசனாகிய மோசே அவன். அந்த வார்த்தை கர்த்தர் வாயிலிருந்து வரணும்னா நமக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் வரணும். இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுங்க, எனக்கு யார் மேலேயும் குரோதமாக இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பாக இருக்கக்கூடாது. ஒருவேளை எனக்கு தீங்கு செஞ்சவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நான் அவங்களுக்காக ஜெபிப்பேன், அவங்களுக்காக ஓடி சென்று பார்ப்பேன். இதுதான் சமாதானம் பண்ணுதல். கடைசியாய் ஒரு காரியத்தை மோசே செய்கிறார், அதையும் நாம் பார்த்து விட்டு ஜெபித்து முடிக்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில், என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, என்னாகமம் 16:48 வசனம் சொல்லுது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோராகு கூட்டம் எழும்பி நிற்குது. கோராகு கூட்டம் யாருக்கு விரோதமாக எழும்பி நிற்குது? இங்கே மோசேக்கு விரோதமாகவோ ஆரோனுக்கு விரோதமாகவோ மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். இப்போ அவங்க எதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்கன்னா அதை 15ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கணும். 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 32 முதல் 36 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, அங்கே ஒரு மனுஷன் விறகு பொறுக்க போகிறாரு ஓய்வு நாள் அன்னைக்கு. அவர் ஓய்வு நாள் அன்னைக்கு விறகு எடுக்க போன உடனே அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்டுபிடிச்சு கொண்டு போய் என்ன செய்யறாங்க, மோசே கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவர் பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டாரு, மீறிட்டாரு. ஏதோ நியாய பிரமாணத்தின்படி மீறிட்டாரு. உடனடியாக இவரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே மோசே சொல்ற ஒரு அருமையான வார்த்தை, அந்த இடத்துல நீங்க மோசே சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. விறகுகளை பொறுக்கின 33ஆம் வசனம், விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பதில் சபையார் அனைவரிடத்திலும் கொண்டு வந்தார்கள். 34 அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள். மோசே என்ன பண்ணிட்டாரு, இவனை என்ன பண்றதுனே தெரியலவா. அப்ப என்ன அர்த்தம், மோசே சுயமாய் அவனுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கவில்லை. மோசே யோசிச்சு என்ன இப்படி பண்ணலான்னு ஆலோசனை சங்கத்தை கூட்டி என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. அவன் என்ன சொல்றான், இவங்க அப்படியே வைங்க, பத்திரமா வைங்க, தீர்க்கமான முடிவு இன்னும் ஒண்ணுமே வரல, எதுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட போய் விசாரிப்போம். விசாரிச்ச உடனே கர்த்தர் சொல்ற ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க அவனுக்கு. இந்த காரியம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே 16ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் எழும்புது, கோராகு கூட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கோராகு கூட்டம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேவி கூட்டம். மோசே யாரு, லேவியன், அதாவது ஆசாரியத்துவத்துக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், ஊழியக்காரர்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்கார கூட்டம் எழும்புது. ஏன்னா இவங்க எல்லாம் ஆசாரிப்பு கூட்டத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரிப்பு கூட்டத்தில் வேலை செய்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். இப்ப இந்த கூட்டம் தான் எழும்புது. என்ன சொல்லி எழும்புது, 4ஆம் வசனத்துல 7வது வசனத்துல, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். யாரை பார்த்து, மோசேயையும் பார்த்து ஆரோனையும் பார்த்து சொல்றாங்க, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். ஏன் மிஞ்சி போறோம், என்னமா நீங்க அந்த மனுஷனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. மோசே கொடுத்த தண்டனை யார் கொடுத்தது, மோசே கொடுத்தது இல்ல, கர்த்தர் சொல்லி மோசே கொடுக்குறான். அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. கிளாரிஃபை பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே, என்ன பண்ணலாம், அது வரைக்கும் அவனை காவல்ல வைங்க, ஒன்றும் பண்ணிடாங்க, சேஃபா வைக்கிறான். சேஃபா வச்சு கர்த்தர் சொல்ற தண்டனை தான் கொடுக்குறான். இப்ப எழும்புறாங்க. எழும்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. ஏன், அவங்க சொல்ற 2 வார்த்தை, அந்த வசனத்தை படிச்ச போது எனக்கு என்னவோ அந்த வார்த்தையில ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. 3வது வசனம், 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. நல்லா கவனிச்சுங்க, சொல்றது யார் தெரியுமா, கோராகு கூட்டம். அவன் பாவம் செஞ்சிட்டான் தான் தண்டனை கொடுத்தாங்க. இவன் சொல்றான் அவர்கள் பரிசுத்தமானவர்கள். நீங்க பரிசுத்தமானவனுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, அவன் நல்லவன் தான், ஏன் நீங்க அவனை கொண்டீங்க, ஏன் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தீங்க. ஒரு ஊழியக்கார கூட்டம் எழுப்பி கேட்குது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த காரியத்தை மோசே செய்யறாரு. மோசே செய்யற அந்த காரியத்துக்கு விரோதமா எழும்பி இவங்க சொல்றது என்னன்னா, அவர்கள் பரிசுத்தமானவர்கள். எப்படிங்க இந்த கூட்டம் எழும்பி நிற்கும்? இந்த கூட்டம் எல்லா காலத்திலும் இருக்கும். எரேமியா காலத்துல இருக்கும், அது அப்புறம் இயேசு காலத்துல வரும். இயேசு பிரமாணத்துல இருந்து கரெக்டா போதிப்பாரு, அதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி நிற்கும். இந்த காலத்திலும் இருக்கும். கர்த்தர் ஒன்னு பைபிள்ல இருந்து சொல்வாரு, அதெல்லாம் கிடையாது, ஜனங்க பரிசுத்தமானவங்க. கர்த்தர் சொல்றாரு ஒரு தீங்கு வருது, இந்த தீங்குக்கு நடுவில் என்னென்ன காரணம்னு சொல்லி பைபிள்லயும் இருக்கும். கொள்ளை நோய் எப்ப வரும், பஞ்சம் எப்ப வரும், வெட்டுக்கிளி எப்ப வரும், இந்த வரது கூடத்துக்கு எல்லாம் ஆண்டவர் காரணம் வச்சிருக்காரு. அந்த வரக்கூடிய சம்பவங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள், அதெல்லாம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இல்லையே. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு, நாமெல்லாம் பரிசுத்தம் தான், இவனுங்க தான் நம்ம கண்டிப்புன்னு பேசுறானுங்க, என்னமோ இவனுங்க தான் ஆண்டவர் சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஒரு நாள் வந்தது கோராகு கூட்டத்துக்கு ஒரு தண்டனை கிடைத்தது. ஒரு நாள் கர்த்தர் மோசையோடு கூட்டம் ஆரோனோடு கூட்டம் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார். ஆனா இந்த லேவி கூட்டம் யார் தெரியுமா, அதாங்க ரொம்ப ஆச்சரியம். 32ஆம் அதிகாரத்துல யாத்ராகமத்துல அவங்க பிரச்சனை பண்ணாங்களே கண்ணுக்குட்டியில, அன்னைக்கு அவர்கள் தான் மோசே பக்கம் நின்றவர்கள். அதே லேவி கூட்டம் தான் மோசே, இதே கோரா கூட்டம் தான் மோசே கூட வந்து நின்னாங்க. மோசே கேட்கிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? இப்ப ஏன் இது வருது, கர்த்தர் மோசையை கண்டு ஒரு காரியத்தை செய்ய 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 மேல போகும்போது இந்த கீழே இருக்கிற கூட்டத்துக்கு என்ன வருது, ஒரு கோபம் வருது.
இது என்ன செய்யுது? என்னமா இந்த ஆள் தான் பெருசா பேசுறான், இந்த ஆள் கூட தான் கர்த்தர் இருக்கிற மாதிரி பண்றான், இந்த ஆள் தான் நம்ம கர்த்தர் சொல்றதெல்லாம் சரின்ற மாதிரி வேதவாசம் எடுத்து பேசிட்டு இருக்கிறான், நீ ரொம்ப மிஞ்சி போறீங்கடா சொல்றாங்க. நீங்க ரொம்ப மிஞ்சி போறீங்க. அவங்க சொல்ற வார்த்தை, நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம், பரிசுத்தமா தான் இருக்கிறோம், கர்த்தர் எங்க கூட தான் இருக்கிறாரு நிரூபித்து காட்டினார் கர்த்தர் ஒரு நாள். இவர்களும் ஒரு காலத்தில் மோசேயை வாழ்த்தினவர்கள் தான், ஒரு காலத்தில் மோசேவை புகழ்ந்தவர்கள் தான், மோசே பட்சத்தில் நின்றவர்கள் தான். அதை தான் சொல்றேன், ஒரு காலத்தில் உங்க கூட இருந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னவனே உனக்கு விரோதமா எழும்புவாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை பத்தி பேசுறாரு, கர்த்தர் நீ பண்ற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரு, கர்த்தர் மூலமா பேசுறதெல்லாம் தீர்க்க தரிசனம், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஒரு நாள் இவர்களே உனக்கு விரோதமா எழும்பி நிற்பார்கள். இது லேவி கூட்டம், கோராகு. இவங்க யாரு? மத்த கோத்திரம் இல்ல, சக லேவி கோத்திரம். யாரு? ஒரு காலத்துல உன்னோடு கூட மலைக்கு கீழே தேவனுக்காக நின்ற கூட்டம். ஒரு காலத்துல நின்றவர்கள், ஒரு காலத்துல எதிராக. அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், மனுஷனுடைய ஆதரவை மெய்யான ஆதரவு கிடையாது, மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்குறாரு. அந்த காலத்துல ஒரு மனுஷனை உண்டாக்குவாரு, அந்த மனுஷன் தான் கடைசி வரைக்கும் எனக்கு அப்படிங்கிற நினைப்பு வரவே கூடாது. அந்த நினைப்பு வந்து அவனை தூக்குவார் கர்த்தர், அவனை விட்டு அவனை கர்த்தர் தூக்குவார். நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் தான் கடைசி வரைக்கும் எனக்கு துணை. சில நேரத்தில் நம்ம நினைச்சுப்போம், இவர் இருந்தா நம்ம கூட இருந்தாருன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் நியமிக்கிற வரைக்கும். நான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் நியமிப்பார். எப்ப தெரியுமா? நீ கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கணும். எப்போ உன் பார்வை மனுஷனை நோக்கி திரும்புதோ அந்த மனுஷனை கர்த்தர். ஏன் தெரியுமா? நம்முடைய கர்த்தர் இருக்கிறாரு, அவர் ஜெல்லஸ் கார்டு. நம்முடைய கர்த்தர் இருக்கிறாரு, ரொம்ப எதிர்பார்ப்பாரு. நம்ம அன்புல கொஞ்சம் எங்கேயாவது மாறிச்சு ஒத்துக்க மாட்டாரு. அது மனுஷன் மேல மட்டும் இல்ல, நீங்க வேற எதையாவது ரொம்ப நேசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் கிட்ட ஏன் ஈசாக்க கேட்டார் தெரியுமா? அவன் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப இந்த ஆபிரகாம் என்ன நேசிப்பானா, பையனை நேசிப்பானா? சோதித்து பார்த்தார்னு இருக்குது அந்த இடத்துல, 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல. சோதித்து பார்த்தார். அதே தான் ஆண்டவர் செய்வார் நம்மளோட லைஃப்லங்க. எல்லாத்த விட ஆண்டவர் தாங்க ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு அப்புறம் தான் எல்லாம். அந்த தாட்டு வந்துடணும். ஓ, இவர் நம்ம கூட இருக்கிறாரு, இவங்க நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை இந்த ஸ்தாபனம் காப்பாற்றும், நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க, நம்மளை இவங்க காப்பாற்றுவாங்க. நான் சொல்றேன், நம்மளை கர்த்தர் மட்டுமே காப்பாற்றுவார், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இன்னும் நான் கூட சொல்றேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அரசாங்கம் காப்பாற்றும், இந்த ஆட்சி காப்பாற்றும், இந்த எம்எல்ஏ காப்பாற்றும், அவர் இருந்தாலும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைங்க, நம்ம ரொம்ப ஒருத்தரை நினைப்போம், இவர் இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க இறந்து போயிடுவாங்க, ஒரு காலத்தில் கடந்து போவாங்க. அது இயல்பு, கடந்து போவது இயல்பு. சாகாத ஒருத்தர் நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கோரா கூட்டம் அகைன்ஸ்டா எழும்பிருச்சு. இப்போ கோரா கூட்டத்துக்கு கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா என்னன்னா, இந்த கூட்டத்தையும் ஒரு கூட்டம் நம்புது. இந்த கூட்டத்தை என்ன செய்யுது? ஒரு கூட்டம் நம்புது. நம்பி இவங்க பின்னாடியும் போகுது. அப்படி போகும்போது இவர்களுக்கு வந்த வாதை யாருக்கு வருது? அவங்களுக்கும் வருது. இப்போ பாளையத்துக்குள்ளே வாதை வந்துருச்சு. மோசே சொல்றாரு, அருமையான வார்த்தை. மோசே தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையாரை விட்டு விலகுங்கள். 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல, இந்த சபையாரை விட்டு விலகுங்க, ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்றார். உடனே இவர்கள் முகம் குப்புற விழுந்து, இந்த காட்சியை நான் யோசித்து பார்த்தேன். வசனம் சொல்லுது, அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். விழுந்துட்டாங்க கீழே. விழுந்து மோசே ஆரோனை நோக்கி படுத்துக்கிட்டே திரும்பி சொல்றான். முகம் குப்புற விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திற்கு அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையாரிடத்துல போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் படுத்துக்கிட்டே சொல்றான் ஆரோன்கிட்ட, சீக்கிரம் ஓடு, தூப கலசத்தை எடு, அக்கினியை போடு, தூப வர்க்கத்தை போடு, சீக்கிரம் ஓடு, பாளையத்துக்கு ஓடு. படுத்துக்கிட்டே சொல்றான், ஓடு ஓடு. ஏன் நீ என்ன பண்ற? நான் இவரை கூல் பண்றேன், இவர் என்ன தாண்டி வரமாட்டாரு, இவரை நான் இவர்கிட்ட பேசுறேன், நீ அங்க போ, நீ போய் நடுவில் நில்லு. இந்த தூப வர்க்கமும் மோசையும் சேர்ந்து வாதையை நிறுத்தி விட்டார்கள். அப்படின்னா மோசையோட லைஃப் ஸ்டைலை பாருங்க. இப்போ என்ன நடக்குது? பேசினவ யாரு? எனக்கு விரோதமா பேசின ஒரு கூட்டம். ஃபர்ஸ்ட் மோசையை பேசுறது சொந்தக்காரன், பொறாமையில பேசினான். முதல்ல நடந்தது கர்த்தருக்கும் தேவ ஜனங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ என்ன தெரியுமா? நான் ஸ்பிரிச்சுவலி தேவன் சொன்ன சட்டத்தை நியமத்தை சொன்னதுனால, அவர்கிட்ட கேட்டு ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால ஒரு கூட்டம் எனக்கு விரோதமா எழும்பி நிக்குது. இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் இப்ப நியாய தீர்ப்பு செய்யறாரு. அந்த கூட்டத்தை அறியாத ஜனங்கள் ஒன்று இருக்கிறது, அவர்கள் தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணாங்க, அவர்களுக்கும் வாதை வந்துருச்சு. இப்ப சொல்றான், இந்த வாதை எல்லாரையும் அழிக்காதபடிக்கு ஓடு, ஓடி போய் தூப கலசத்துல தூப வர்க்கத்தை போடு, அக்கினியை போடு. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி, தூப வர்க்கம்னா கர்த்தருடைய சந்நிதியில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசி பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல தூப வர்க்கம் என்பது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம், தூப வர்க்கமாகிய பரிசுத்தவான்கள் ஜெபம் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஜெபத்தை எடுத்துட்டு ஓடு. அக்கினிங்கிறது பரிசுத்தாவி, பரிசுத்தாவியில நிரம்பி நீ ஒரு ஜெபத்தை பண்ணு. அந்த ஜெபத்தை எங்க இருந்து பண்ணணும் தெரியுமா? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்று பண்ணு. ஏன்? இனிமேட்டு சாவு ஜீவனுள்ளோருக்கு வராதபடிக்கு அந்த ஜெபம் தடுத்து நிறுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஜெபம். இங்க ஒரு சமாதானம் ஏற்படுத்தி பாருங்க. வசனம் சொல்லுது, அந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டது. 50வது வசனம், வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசே இடத்தில் திரும்பி வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்க மோசே கர்த்தரை கூல் பண்ணிட்டு இருக்கிறார். அங்க ஆரோனுடைய ஜெபம் யாருக்கு யாருக்கு நடுவுல? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவுல. இந்த செத்தவங்கன்னா இங்கே செத்தவங்க ஆவிக்குரிய விதத்துல இயேசு சொல்றாரு, மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். கிறிஸ்துவுக்குள்ள எழும்புற கூட்டத்துல ஒரு கூட்டம் செத்த கூட்டம் இருக்கும், செத்த கிரியைகள் அவங்கள்ட்ட இருக்கும். சரதை சபையை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? சரதை சபையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, செத்த கிரியைகள் உன்னிடத்துல இருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செத்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும், அது எழும்பி பேசினே தான் இருக்கும். அந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒரு வசனம் சொன்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு வசனம் சொல்லுவாங்க. நான் இதுல ஆர்குமெண்ட்டுக்கே யார்ட்டையும் போறதில்லை. யார்கிட்ட நீங்க ஆர்குமெண்ட்டுக்கும் போகாதீங்க. வாக்குவாதம் பண்ணது நமக்கு ஏற்றது அல்லன்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் சபையாருக்கு ஏற்றது அல்ல. உங்களுக்கு ஆவியான ஒரு வசனத்தை சொல்றாரா, தைரியமா பிரசங்கிங்க, தைரியமா சொல்லுங்க. தைரியமா ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்துறாரா, தைரியமா தீர்க்கதரிசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரா, தைரியமா சொல்லுங்க. மிஞ்சினது கர்த்தரிடத்துல இருந்து வரும். கர்த்தர் அது உங்க மூலமா பேசினேங்கிறத கர்த்தர் உறுதிப்படுத்தி. ஏன்னா பேசுறது கர்த்தர் தானே, நீங்க வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் தானே, பேச சொன்னது கர்த்தர் தானே. அப்ப அதுக்கு பதில் அவர் கொடுத்துப்பாரு, நீங்க பேசிட்டு போங்க. அப்போ ஒரு நாள் வரும், இந்த செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நடுவுல நாம ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த செத்த கிரியைகள் இந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஆண்டவரே இந்த செத்த கிரியைகள் என் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஜீவனுள்ளவர்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ வெளியே பார்க்குறோம். நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது, ஆனா உண்மை அதுதான். எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட செத்த கிரியைகள் அது சபைகளுக்குள்ளே வந்துடக்கூடாது. இங்கே ஆண்டவர் நமக்கு முத்துக்களை போல கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கிறாரு. இது அதை என்ன செஞ்சிடும்? மாத்திரும். நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை. அந்த சபையில் அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், நல்ல போதிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சபைக்குள்ள ஒரு செத்த கிரியை ஒன்று வந்து உட்காந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா பல வருஷம் விசுவாசி. இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு கள்ள உபதேச புத்தகத்தை விசுவாசிகளுக்குள்ள என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அங்க உட்காந்துட்டு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இது அந்த போதகருக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் போன பிறகு ஒரு விசுவாசி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே பாஸ்டர், இந்த மாதிரி இருக்குதே, வசனம் இப்படி இருக்கு, நீங்க இப்படி போதிக்கிறீங்களே. இப்போ அவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு இந்த மாதிரி போதிக்கவே இல்லையே, உங்களுக்கு யார் இதை சொன்னது அப்படின்னும் போது அந்த இன்னொரு விசுவாசி கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்துட்டு, இவங்க தான் இது கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 3 மாசமாச்சு. பார்த்தா சபைகளுக்குள்ள ஊழியக்காரருக்கே தெரியாம இது வேறுன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப செத்த கிரியை சபைக்குள்ள இருந்து ஜீவனுள்ளவரையும் மாற்றும். செத்த கிரியை என்ன செய்யும்? சபைக்குள்ள பூந்து ஜீவனுள்ளவரை மாற்றும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் யார் நிக்கணும்? ஆசாரியன் நிக்கணும். ஏன்? இந்த செத்தவனை என்னால உயிரோடு எழுப்ப முடியுமா முடியாது தெரியாது, ஆனா உயிரோடு இருக்கிறவன் சாகாம பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கர்த்தர் என்ன நம்பி கொடுத்தவன சாகாம பார்க்கணும், அது என்னுடைய பொறுப்பு. அதான் மோசே சொல்றான், போ தூபகால் செத்துட்டு ஓடு. ஏன்? செத்தவனை விட்டு இனி உயிரோடு இருக்கிறவன் சாகாம பார்த்துக்க. அதுக்குத்தான் நம்ம ஜெபம் இருக்கு. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே களைகள் விதைக்கப்படுவதை தடுக்க முடியாது. ஏன்? எஜமானுடைய வயல்வெளியில கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? களையை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம், அந்த கலை இருக்கிற நல்ல கோதுமை மணியை கலையாய் மாத்தாமல் நாம் பார்த்துக்கொள்ள முடியும். அது நம்முடைய வேலை, நம்முடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஊழியர்கள் உங்கள் சபைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய கலைகள் விதைக்கப்படுகிற காலம் இது. ஏன் தெரியுமா? வருது ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ். எது சரி எது தப்புன்னு ஃபில்டர் பண்றதுக்கே முடியாது. உங்க சபை விசுவாசிகளுக்கு நீங்க தான் எச்சரிப்பு கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இப்பவும் சொல்றேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பிசாசு 7 நாளும் வேலை பார்க்கறான், 24 மணி நேரம் வேலை பார்க்கறான். வசனம் சொல்லுது, இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். 7/24/7 வேலை பார்க்கறான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில ஒரு 3/4 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டா விசுவாசி பரலோகத்துக்கு வந்துருன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. நம்மளும் 24/7 வேலை பார்த்தா தான் முடியும். அதுவும் இப்ப இருக்க 24/7 நாம வேற வழியே கிடையாது, வேலை பார்த்தே ஆகணும். எந்த வழியா கள்ள உபதேசம் வருது, யார் வழியா? அன்னைக்காவது நம்ம சபை நடத்தும் போது, ஒரு கூட்டம் நடத்தும் போது விசுவாசி வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. மிஞ்சி போச்சுன்னா எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. கள்ள உபதேசக்காரங்களை சொல்றேன், இதை தவிர வேற வழி கிடையாது. இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன். இப்போ யாரோ ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் போதாத குறைச்சலுக்கு உட்காந்து இருக்கிற கான்டாக்டுக்கு எல்லாம் ஃபார்வேர்டு. இதை ஒரு பொழப்பாவே ஒரு குரூப் செஞ்சுக்கிட்டு இருக்கு உட்காந்து. ஏன்னா வேற வேலை இல்லைங்களா? லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருக்குதா, எதை கிடைச்சாலும் ஃபார்வேர்ட். அதுல என்ன இருக்குன்னு கூட பாக்குறது இல்ல. வந்த உடனே ஃபார்வேர்ட். இதனுடைய விளைவு என்ன? கலைகள் அப்படியே விஸ்தாரமா பரவுது. பிசாசுடைய திட்டத்துல உண்டு. அதான் நான் இப்போ விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. ஊழியக்காரங்க எதையுமே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. நம்ம வேலை அது இல்லைங்க. எதையுமே ஃபார்வேர்ட் பண்றது நம்ம வேலை இல்ல. நல்ல செய்தி கூட இருக்குதா, அதை கேட்டுங்க. முதல்ல உட்காந்து நல்லா கேளுங்க, அந்த செய்தியை முழுசா கேளுங்க. ஃபுல்லா கேட்டுட்டு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்ல அந்த செய்தியை கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, 55 நிமிஷம் 1 மணி நேரம் உங்களால கேட்கவே முடியாது, ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. தெரியாத விஷயத்தை ஏன் ஃபார்வர்ட் பண்றீங்க? அதை ஃபார்வர்டே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஃபார்வர்ட் பண்ண தோணுதா, முழுசா பாருங்க.
பார்த்து முடிச்சு தேவைப்பட்டா ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்ல ஃபார்வர்டும் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா, நீங்க இன்னைக்கு ஒருத்தருடைய மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க, நாளைக்கு அவரே தவறான மெசேஜ் கொடுப்பாரு. நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, அந்த மெசேஜ் நல்லா கொடுத்தாரு, இந்த மெசேஜ் நல்லா தான் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அது உள்ள ஒரு கலை இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லா நல்ல செய்தியை முழுசா, எல்லா செய்தியும் முழுசா பாருங்க. இது உள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்முடைய வேலை, மிக முக்கியமான ஊழியக்காரருடைய கடைசி வேலை என்ன தெரியுமா, அதுவும் இந்த காலத்தில் செய்ய வேண்டியது, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நாம் நிற்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்முடைய தூப கலசத்தில் அந்த தூப வர்க்கம் ஜெபம், பரிசுத்தாவின் அக்கினியோடு கூட செய்ய வேண்டிய ஜெபம். ஏன்னா நம்ம ஆத்மாக்களை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு கலைகள் அவ்வளவு உள்ள வர தொடங்கிருச்சு. அதே நேரத்தில் நான் உலக பிரகாரமாயும் சொல்றேன், வெளியே மரணங்கள், ஓலம், ஜீவனுள்ளவர் நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த வாதைகள் எதுவும் நமக்குள்ள வராம அதுக்கு நடுவில் நிற்க வேண்டியது ஊழியக்காரருடைய பொறுப்பு. நீங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாதை சபைகளுக்குள்ளே வராது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாதை விசுவாசி வீட்டுக்குள்ளே வராது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வாதை ஆவிக்குரியவர்களுக்குள்ளே வராது. காரணம், அந்த தூப கலசத்திலிருந்து வரக்கூடிய தூப வர்க்கத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். செத்தவர்களுக்கும் நடுவிலே உயிரோடு இருக்கிறவர்கள் நடுவிலே அவன் நின்றான். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். முதலாவது, விக்கிரக ஆராதனையிலே தேவனுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கு நடுவிலே நாம் நிற்கணும். ஏசாயா புத்தகம் சொல்லுது, கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவில் உங்கள் பாவங்களே தடையாக இருக்குதாமா. அதுக்கு நடுவில் நம்ம நிற்கணும். இப்ப இயேசு மத்தியஸ்தரா நின்னார். 2வது, உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு நடுவில், தேவனுக்கும் நடுவில் நீங்க நில்லுங்க. தேவன் அவர்களை வாதிக்கிறார், தேவன் தண்டனை கொடுக்கிறார் என்பது உண்மையா இருந்தாலும் உங்கள் இருதயம் அவர்களுக்கு ஜெபிக்கிற இருதயமாய் மாற வேண்டும். கடைசியாக, வாதை உலகம் முழுவதும் வரும்போது அது ஜீவனுள்ளவரை தொடாதபடிக்கு, கலைகள் உலகம் எங்கும் பரவும் போது அது சபைகளுக்குள்ளே வராதபடிக்கு, அது 2த்துக்கு நடுவில் ஊழியக்காரன் கலசத்தோடு நின்று அந்த தேவ ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த வாதை பாளையத்துக்குள்ளே வராது. அவன் சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்.